என்னை யாரும் கூப்பிடல, நானே வினோதுக்கு ஃபோன் பண்ணி இருக்கா நான் வரேன்னு சொல்லி தான் நான் வந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்கிற படங்கள்லாம் அது அவங்களோட படமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் நான் வந்து எந்த ப்ரெஸ் மீட்லேயும் நான் வந்து கலந்துக்கல. அந்தந்த நடிகருடைய படமாக அது இருக்கணும், நம்ம வந்தால் அந்த அந்த டைவர்ட் பண்ணக்கூடாது அட்டென்ஷன், முழு அட்டென்ஷன் அந்த நடிகர் மேலே தான் இருக்கணும்னு சொல்லி தான் இதுக்கு முன்னாடி இருந்த எந்த படங்களுடைய ப்ரெஸ் மீட்லேயுமே வந்து நான் கலந்துக்கல. வேறு எந்த காரணமும் கிடையாது. நான் வந்து இது என்னுடைய படமாகவே நான் கருதுகிறேன். இந்த படம் அவ்வளோ ஸ்பெஷல் எனக்கு. அதனால நிச்சயமாக இந்த ப்ரெஸ் மீட்டில் நான் இருப்பேன். நானே வாலண்டியராக தான் நான் வந்தேன். நான் வந்து ஆனந்தல் ராய் ஒரு வேலை விஷயமா நான் பாம்பேயில் மீட் பண்ணும்போது இந்த படத்தோட ட்ரெய்லர் மட்டும்தான் எனக்கு காட்டினாரு. நான் படம் பார்க்கல. ட்ரெய்லர் பார்த்து முடிச்சு அடுத்த செகண்ட் நான் சொன்னது, இதோட ரீமேக் ரைட்ஸ் எனக்கு கொடுங்க, நான் அதை தமிழில் ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் முடிவு எடுத்ததுக்கப்புறம் தான் படமே பார்த்தேன். அதுக்கப்புறம் முழு படமும் பார்த்தேன். இது வந்து நிச்சயமாக சொசைட்டிக்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. ஒரு படிக்கிற குழந்தைங்கள் என்ன மாதிரி ஒரு ப்ரெஷர் அவங்க கோ த்ரூ பண்ணுறாங்க, அதை வந்து பேரண்ட்ஸ் எப்படி புரிஞ்சுக்கணும். ஒரு குழந்தை படித்து ஒரு பெரிய ஆளாக லைஃப்பில் வரணுங்கிறது வந்து ஒரு அம்மா அப்பாவுக்கு வந்து எவ்வளோ ஒரு பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, பெயின் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களும் வந்து புரிஞ்சுக்கணும். எதுக்கு அம்மா அப்பா எதுக்கு இதெல்லாம் நமக்கு பண்ணுறாங்கங்கிறது புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு மெசேஜ் இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும். நான் +2 மேக்ஸில் ஃபெயிலு. ஸோ மேக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சப்ஜெக்ட். ஒரு 170% குழந்தைகளுக்கு வந்து அந்த மேக்ஸுங்கிறது வந்து ஒரு பெரிய நைட்மேராகவே இன்னும் கூட இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதை அதை எப்படி டீல் பண்ண முடியாது, எப்படி டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயம், முக்கியமான மெசேஜ், முக்கியமான ஒரு படத்தை வந்து கொடுத்ததுக்கு நான் தான் வந்து அஸ்வினிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஷீ இஸ் கிவன் அ டெரிஃபிக் ஃபில்ம் அண்ட் ஐம் வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ஃபில்ம் ஆல்ரெடி. அண்ட் இது உண்டர்பாத் நிறுவனத்தில் இந்த படம் தயாரித்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். அமலா பாலுக்கு இது கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நான் அதை இப்போவே சொல்கிறேன். நான் அந்த படம் பார்த்ததுலேருந்து அவங்க என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்காங்க, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல, என் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீ ஒன்றும் சொல்ல கேட்டுகிட்டே இருக்காங்க. இப்போ சொல்கிறேன், அது அவங்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும் இந்த பெர்ஃபார்மன்ஸ். இதை தாண்டி அவங்க பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரில. இது வரைக்கும் அவங்க நிச்சயமாக இப்படி பெர்ஃபார்ம் பண்ணல. இதுதான் ஃபர்ஸ்ட். அண்ட் அடுத்த வருஷம் எல்லா அவார்டையும் நிச்சயமாக அவங்க தான் வாங்குவாங்க. அது இப்போவே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த படத்தோட பெரிய ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது படத்தோட கேமராமேன். அவர் பேர் எனக்கு வாயிலே வராது, எத்தனை வாட்டி சொன்னாலும். கேவ் மிக் ஏரி. ஸோ அவர் ரொம்ப மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இந்த படத்துக்கு, பெரிய பில்லர். படம் ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபில்ம் மாதிரி இருந்தது பார்க்கும்போது. அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அது ரொம்ப இந்த படத்தோட மிகப்பெரிய பலம் அது. அந்த குட்டி பொண்ணு பேசுனதை பார்த்து எனக்கு ஒன்றுமே புரியல. இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்காங்க குழந்தைங்களாம். இப்போது அவ்வளோ மெச்சூராக, கான்ஃபிடென்ஸாக, அவ்வளோ அழகாக பேசினோம்மா. ஷீ ஸ்போக் ரியலி வெல். வெரி வெரி ஹாப்பி அபவுட் ஹர் பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. இது உண்டபாருடைய வரம்னு நினைக்கிறேன். இந்த குழந்தைகள்லாம் சூப்பராக பெர்ஃபார்ம். அவங்க ஆல்ரெடியே காக்கா முட்டையில் அந்த 2 பசங்களும் பெர்ஃபார்ம் பண்ணி தேசிய விருது வாங்கியிருக்காங்க. ஸோ நிச்சயமாக யுவாக்கும் கிடைக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு வரமாகவும் ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங்காக இசைஞானி இளையராஜா சார் அவரோட மியூசிக் கிடச்சிருக்கு. இதை விட ஒரு பெரிய பெருமை எங்களுக்கோ இல்லை எங்கள் நிறுவனத்துக்கோ இதுக்கு மேலே இருக்கவே முடியாது. அப்படி ஒரு மிகப்பெரிய பெருமையான ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். ராஜா சார் மியூசிக் இந்த படத்துக்கு கிடச்சிது. அஸ்வினி, அமலா எல்லாமே ரொம்ப ரொம்ப லக்கி. ஒரு அமலா பாலோட ஒரு க்ளோஸ்அப்க்கு ராஜா சார் மியூசிக் வாசிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்கு மேலே ஒரு பெரிய இது எதுவுமே தேவையில்லை. ஸோ we are really honored with his music. அண்ட் இப்போது கூடிய சீக்கிரம் படம் ரிலீஸ் ஆகிடும். நாங்கள் டேட் அனௌன்ஸ் பண்ணிவிடுவோம். தகுதியான படத்துக்கும் தரமான படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே தவறுனதில்லை. ஸோ இந்த படம் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் காமிப்போம். ஸோ உங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு குவாலிட்டியான ஃபில்மும் ஒரு முக்கியமான ஃபில்மும் சொசைட்டியில் போய் சேர்கிறதுக்கு உங்கள் சப்போர்ட் நிச்சயமாக எங்களுக்கு தேவை.